வழக்கு நிலுவையில் இருக்கும் கோயில நீங்க கட்டினீங்களா? ஆமா ஆமாண்ணா. நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்கிட கேட்கலாம். லெசிராஜா வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடலூர் மாவட்டம் வடலூரில் ஆபத்தானபுரம் பகுதியில் பச்சவாயம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தர்மகர்த்தா மூலம் நிர்வாகம் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் பெருமளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டியிருந்தது. இதன் அடிப்படையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் சில மாதங்கள் முன்பு கையகப்படுத்த வந்தபோது நீதிமன்றத்தில் ஒரு பிரிவினர் தடை உத்தரவு பெற்றனர். இந்த வழக்கில் கோவிலை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வசம் கொண்டு வர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலை கையகப்படுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளும் போலீசார் பாதுகாப்புக்கு இன்று வந்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பச்சவாயம்மன் கோயிலுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அறநிலையத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுடி ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர். பதற்றமான சூழ்நிலை ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலை கையகப்படுத்த வந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தள்ளுமுழுவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் லெசிராஜா வழங்கிட கேட்கலாம். லெசிராஜா, தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். கோயில் கையகப்படுத்த இன்று வடலூர் அருகே உள்ள ஆப்தர்மலுக்கு இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோயிலுக்கு வந்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் ஆபத்தானபுரம் பகுதியில் பச்சவாயம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தர்மகர்த்தா மூலம் நிர்வாகம் செயல்பட்டு வரும் நிலையில் அதில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் சில மாதங்கள் முன்பு கையகப்படுத்த வந்த போது நீதிமன்றத்தில் ஒரு பிரிவினர் தடை உத்தரவு பிறப்பித்தனர். கோவிலை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வசம் கொண்டு வர நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலை கையகப்படுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் பாதுகாப்பு இன்று வந்தனர். கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பச்சவாயம்மன் கோயிலுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த நிலை தற்போது அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களும் இடையே கடும் வாக்குவாதம் தள்ளுமுடி ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பதட்டமான சூழ்நிலையில் ஏராளமான போலீசார் கோயிலில் குவிக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.